4 மணிக்கே முடிகிற வேலை 5 மணி மட்டும் இழுத்துருச்சு. டேய், உனக்கு ஒரு குட் நியூஸ்டா. என்னன்னு கேக்குற, இத்தனை வருஷமா நீ கஷ்டப்பட்டதுக்கு ஒரு பலன் கிடைக்க போகுது. நீ கம்பெனில நெக்ஸ்ட் ப்ரமோஷன் எனக்கு தான் பேசிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாம் நீ கொடுக்கற தைரியம் தான்டா. இன்னைக்குதான் போய் நான் நிம்மதியா தூங்க போறேன். வர்த்தா. ஹலோ பிரபு, நான் மேனேஜர் பேசுறேன். லாஸ்டா பார்த்த ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டீங்களா? சார் முடிச்சிட்டேன் சார். ஓகே ஓகே. கம்பெனில ஒரு விஷயத்தை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. அதை பத்தி உனக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரியுமா? சார், கான்ஃபரன்ஸ் மீட்டிங்ல இன்னைக்கு அடுத்த ப்ரொமோஷன் யாருக்குன்னு பேசிக்கிட்டு இருந்தான். சொல்லுங்க சார். அதான் அதை பத்தி உனக்கு சொல்லலாம்னு உனக்கு கால் பண்ணேன். கம்பெனில பெஸ்ட் எம்ப்ளாயா 2 பேர்த்த செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே சார். அதுல சிஓ வந்துட்டு கதிர்னு ஒருத்தரை செலக்ட் பண்ணியிருக்காங்க. மார்னிங் கொஞ்சம் சீக்கிரம் வந்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய வேலையில இருக்குல்ல. ஓகே சரிப்பா, காலையில கொஞ்சம் சீக்கிரமா வர பாருங்க. நீங்க இப்பதான் நைட் ஷிஃப்ட் முடிச்சிருக்கீங்க. மார்னிங் வந்து வேலை பார்க்கறதுல உங்களுக்கு எந்த சிரமம் இல்லையில்ல சார். இல்லை சார், அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். எக்ஸ்ட்ராவா ஒரு மெயில் ஒன்று வந்திருக்கு. அதை நான் உங்களுக்கு சென்ட் பண்றேன். அது பார்க்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நீங்க டக்குன்னு வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா நீ கொஞ்சம் நிறைய வேலையெல்லாம் இருக்குல்ல, அதனால தான். நான் எப்படி எனக்கு தானே ப்ரொமோஷன் கொடுத்துருக்கணும்? வேற யாருக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க? அவர் வந்து 4 மாசம் தான் ஆச்சு. இந்த 4 மாசத்துல ஒரு ப்ராஜெக்ட் தான் பண்ணியிருக்காரு. இது வேற கேட்ட பயமா வேற இருக்கு. என்ன சொல்றது? சொல்றேன் மச்சான். டேய் பிரபு, என்னடா கதிருக்கு தான் அடுத்த ப்ரொமோஷன் சொல்லி பேசிட்டு இருக்காங்க. மேனேஜர் உனக்கு கூப்பிட்டானா? ஆமாடா, இப்பதான் ஃபோன் பண்ணாரு. சரிடா, அதுக்கு நீ என்ன சொன்ன? நானு ஒன்னும் சொல்லலடா. ஒன்னும் சொல்லலையா? ஏன்டா நான் எப்படி பார்த்தா உனக்கு தான் அடுத்த ப்ரொமோஷன் வரணும். நீ தான்டா இத்தனை வருஷம் இங்க வேலை செஞ்சிருக்க. ஏதாச்சும் பேசிருக்கலாம்லடா. இல்லடா. ஏன்னா உனக்கு தான் வாய் இருக்குல்ல. மேனேஜர் கிட்ட நாக்கு பிடுங்க மாதிரி கேட்க வேண்டியது தானே. இத்தனை வருஷம் வேலை செஞ்சிருக்கேன், எனக்கு எங்க ப்ரொமோஷன்? ஆக்சுவலா இந்த ப்ரொமோஷன் உனக்கு தான்டா வர வேண்டியது. கதிருக்கு மேல் இடத்துல இருந்து ரெக்கமெண்ட் பண்ணி அவனுக்கு ப்ரொமோஷன் போயிருக்கு. எப்பவுமே அமைதியா இருந்தா எல்லாமே சாதிச்சுலாம் நினைச்சிடாதடா. எங்க போனாலும் வெளியே போனா வாயை திறந்து பேசணும். அப்பனா மட்டும்தான் நம்மளுக்கு காரியம் ஆகும். ஆனா நீ இவ்வளவு பெரிய பயந்தாங்குழியா இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பாக்கடா. சார், என்ன சார் இது? எனக்கு வர வேண்டிய ப்ரொமோஷனை வேற யாருக்கோ கொடுத்துருக்கீங்க சார். அவர் வந்து 4 மாசம் தான் சார் ஆச்சு இந்த கம்பெனிக்கு. இந்த 4 மாசத்துல ஒரே ஒரு ப்ராஜெக்ட் தான் சார் பண்ணியிருக்காரு. ஆனா நான் இந்த கம்பெனிக்கு 4 வருஷமா ஒர்க் பண்ணியிருக்கேன் சார். இந்த 4 வருஷத்துலயும் நான் ஏதாச்சும் லீவ் கேட்டு உங்கள்கிட்ட கேட்டிருக்கேன்னா எல்லா டாஸ்க்கும் முடிச்சு கொடுத்துட்டு தான் சார் நான் வீட்டுக்கு போயிருக்கேன். எனக்கு உடம்பு இல்லை, அம்மா உடம்பு இல்லை, ஏன் ட்ரிப்பு போறேன்னு என்னைக்காச்சும் லீவ் கேட்டிருக்கேன்னா சார்? எனக்கு மட்டும் ஏன் சார் இப்படி? 1 வருஷம் பெஸ்ட் அச்சீவர் நீ தான் அப்படின்னு சொன்னீங்க. அதெல்லாம் விடுங்க. அந்த பெஸ்ட் அச்சீவர் வச்சு என்னென்னலாம் யோசிச்சு வச்சிருந்தோம், அதெல்லாம் ஒரே நிமிஷத்துல சுக்குநூறா உடைச்சிட்டீங்களா? எங்களை மாதிரி பசங்களா கடைசி மட்டும் இப்படியே தான் இருக்கணும், மேல வரக்கூடாது இல்ல சார்? இதெல்லாம் ஒரு நாள் மாறும் தான் சார். எங்களை மாதிரி பசங்களாம் போயிட்டு இருக்கோம். இது எதுவுமே மாறாது, எல்லாமே இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நினைக்கதான் சார் உள்ள வலிக்குது. இந்த மாதிரி ஆளுங்களா சகிச்சுட்டு போறதுனாலதான் இந்த உலகம் இப்படி ட்ரீட் பண்ணுது. டேய், உனக்கு தான் வேலை தெரியுமில, வெளியே போய் பொழைச்சிக்க தெரியாது, வேற கம்பெனிக்கு போக தெரியாது, ஏன் பிசினஸ் ஆரம்பிக்க தெரியாது. நேற்றுக்கு நீ வேற கம்பெனிக்கு போயிருந்தா இந்த மேனேஜரோட பெரிய போஸ்ட்ல போய் உட்காந்துருக்கலாம். நீ இங்கே குப்பை கொட்டிட்டு இருக்கியடா. உன்னால முடியுமா முடியாதான்னு யார் என்ன சொன்னாலும் உனக்கு தெரியும் உன்னால முடியுமா முடியாதான்ட்டு. டேய், கூப்பிட்டு தைரியமா பேசுடா. இந்த வேலை விட்டா உனக்கு 1000 வேலை இருக்கு. ஹலோ. ஏப்பா ஃபோன் பேச கட் பண்ற? சார், நாலு கம்பெனிக்கு வந்து வேலையை ரிசைன் பண்றேன் சார். என்னது, வேலையை ரிசைன் பண்றியா? அப்படிலாம் ஒன்றும் நடந்துடலையே சார். உங்க கம்பெனி பண்ற பாலிடிக்ஸ்க்கு நான் தான் பலியாடா சார். உங்க சிஇஓக்கு நீங்க சொம்பு தூக்குங்க, என்ன வேணா பண்ணுங்க, தயவு செஞ்சு ஆள விடுங்க. தம்பி.
ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. என்னால வேற கம்பெனிலாம் போனா வேலை செஞ்சிட முடியுமா? என்னால முடியுமா முடியாதான்னு சொல்றதுக்கு நீங்க யார் சார்? என்னால முடியுமா முடியாதான்னு எனக்கு தெரியும் சார். என்னால முடியும். மற்றவங்க உங்களுக்கு சொல்கிற கான்ஃபிடென்ஸை விட உங்களுக்கு நீங்களே கண்ணாடி பார்த்து கொடுத்துக்கிற செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு பெரிய தைரியத்தை தரும்.